ஷாப் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பார்ட் 1 பார்க்கலாமா? இது பார்த்திங்கன்னா அன்றைக்கி ஃப்ரைடே பூஜை முடிஞ்ச அன்றைக்கே பார்த்திங்கன்னா ஏதாச்சும் வீடியோ போடு இல்லை அட்லீஸ்ட் அரேஞ்ச்மெண்ட் பண்ணுனாங்க. அதனால் கலம்கரி காட்டன் சாரீஸை அரேஞ்ச் பண்ணேன். அண்ட் அடுத்த நாள் காலையில் சாட்டர்டே ஆட்டோ பிடிச்சி ஒரு 7 மணிக்கெலாம் போயிட்டு யாருமே இல்லைங்க. எங்கள் வீட்டுக்காரர் பார்த்திங்கன்னா அந்த பார்சல்ஸ்லாம் எடுத்துகிட்டு வர போயிட்டார். அதாவது அந்த ஸ்டாக்கை ஃபுல்லாக எடுத்துகிட்டு வர போயிட்டார். நான் மட்டும் காலையில் 7 மணிக்கு கிளம்பி ஆட்டோவில் கிளம்பி இங்கே வந்து நின்றுட்டேன். ஆனால் சாவியை எடுக்க மறந்துட்டு வந்துட்டேன். என்னோடய ஹஸ்பண்ட் கிட்ட தான் இருந்தது சாவி. அப்புறமா அவங்க கிட்டத்தட்ட ஒரு ½ அன் ஹவர் வெயிட் பண்ணியிருப்பாங்க. அப்போ தான் அவங்க வந்தாங்களே. அதுக்கப்புறமா எல்லாத்தையும் திறந்து கொடுத்தாங்க. அதுக்கப்புறமா தான் போயிட்டு சாமி கும்பிட ஆரம்பித்தேன். ஸோ போனோடனே நம்ம என்ன பண்ண போகிறோம், எல்லாத்தையும் பெருக்கிட்டு அதுக்கப்புறமா விளக்கேற்றிட்டு ஸோ சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா ரேக்கெல்லாம் வந்து தொடச்சிட்டு இருந்தேன். சைட் பை சைடு இவங்களும் பார்த்திங்கன்னா எல்லா பெயில்ஸும் இறக்கிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி ஒரு 4 லாரிஸ் வரைக்கும் நாங்கள் அவ்வளோ சாரீஸ் ஸ்டாக் இருந்தது. அந்த குட்டி ரூமில் எனக்கே தெரியலங்க அவ்வளோ சாரீஸ் இருந்திருக்குன்னு. பட்டு அந்த பேக் பண்ண பார்த்தா அவ்வளோ சாரீஸ் இருந்தது. ஸோ எம்ப்ளாயீஸ் வரத்துக்கு முன்னாடி நம்மளால் முடிஞ்ச வேலையெல்லாம் செஞ்சு வச்சுடுவோன்ட்டு ரேக்கெல்லாம் எல்லாத்தையும் தொடச்சி வச்சுட்டேன். ஆனால் மேல் ஷெல்ஃபே எனக்கு எட்டலை. அதனால் என்னோடய ஹஸ்பண்டை தொடச்சி சொல்லிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பேலன்ஸை பார்க்கலாம். பாய்.